ஃபோன் அடிச்சா எடுக்கிறது இல்ல. லைஃப்பை பத்தி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்காடா? அப்பா வேற கால் பண்ணி ஊருக்கு வான்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. கல்யாணத்தை பத்தி வீட்டுல பேசவா அப்படின்னு சொன்னா 2 மாசம்னு நீ 1 வருஷத்துக்கு கடத்திட்ட சூர்யா. காலையில் ஆரம்பிச்சிட்டியா? ஆவுன்னா இதே சொல்லு. இரு, காஃபி கொண்டு வரேன். ஏய் ஸ்வேதா, ஏய் நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டேன். என்ன? ஒரு 10 மாதம் வெயிட் பண்ணுன்னு வச்சுக்கையா, ம் ஒரு பேபியோடு உங்கள் அப்பாவை போய் பார்த்தா எல்லாம் சால்வ் ஆகிடும். என்ன சொல்கிறேன்? நினைச்சேன் நீ இப்படிதான் ஏதோ பண்ண வேணும். ஹலோ, எம்எல்ஏ அரசு சொல்லியிருந்தாரு. அவங்க தானே பேசுறேன். அண்ணா ஏய், உனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டியா? பார்க்குறேண்ணா. யார் என்னன்னு பார்த்துட்டு தூக்கிட்டு. கண்டிப்பா வெளியே வர முடியாது. இப்படி சொன்னா எப்படிப்பா? பாரு, அவங்க தான் கால் பண்றாங்க. ஏதாவது ரீசன் சொல்லிட்டு வரலாம்ல? எப்படிடா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எப்படியாவது அங்க வரேன். பொண்ணு எந்த ஊர்? சொந்த ஊர் கோயம்புத்தூர்ண்ணே. அவங்க அப்பா? பொண்ணோட அப்பா கவர்மெண்ட் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கான். எங்கே வேலை செய்கிறா? பொண்ணு இங்கே தான் ஐடி கம்பெனியில் வேலை செய்யுது. எங்கே தங்கியிருக்காடா? அவள் பெரியார் நகர் லேடிஸ் ஹாஸ்டல்லாம் தங்கியிருக்கா. ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஒன்றும் ப்ராப்ளம் வரான்னு நினைக்கிறேன். தூக்கிட்டா? தூக்கிடுறா. அவனுக்கு அனுப்பி யாராவது? எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லைண்ணே. ஃபேமிலி பேக்ரவுண்டு? பேக்ரவுண்டும் பெருசாக ஒன்றும் இல்லைண்ணே. சரிண்ணே. வணங்கண்ணா. எங்கடா கிருபா? மேலே ஜீவா கூப்பிட்றான் பாரு. ஓ, ஏய் டோபு, நான் எப்போ பாரு டோப் அடிக்க வேண்டியது. உள்ள போய் படுற. வணக்கம் வணக்கத்தில் டேய், இது ஸ்ட்ராங்காக இருக்கு மேடா. நல்லா இருக்குண்ணே. ஏதோ போட்டு பார்த்த மாதிரி சொல்கிறேன். அப்படி இல்லைண்ணே, கிருப்பாண்ணே சொன்னதுண்ணே. ஓ சரிண்ணே. என்னடி இன்னும் சூர்யா வரலையா? இல்லப்பா, வந்துருவான். லேட் ஆயிடுச்சு. ஹலோ. கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு. ரூம் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. வண்டி பஞ்சருமா?
சரி ஓகே வெயிட் பண்ணட்டுமா? வேணாம் நீ ஆட்டோ பிடிச்சி போயிடு. ஓகே சரி ஓகேடா. ஈவினிங்கா தயவு செஞ்சு பிக்கப் பண்ணிடு ப்ளீஸ்டா. சரிம்மா. சொல்லு மணி. அந்த பொண்ணு வெளியே வந்துடுச்சு. சரி நான் பார்த்துறேன். ரேட்டோ போய் நான் பார்த்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மேடம். மேடம் ஒரு நிமிஷம். பிராண்ட் ப்ரமோஷனுக்கு இந்த டாலர் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? ஏதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? இல்லை மேடம், குழந்தைங்களுக்கு பிராண்ட் தெரியாது. உங்களை மாதிரி பெரியவங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க. எங்கள் பிராண்டு நல்லா இருந்தால் நீங்கள் ஷாப்புக்கு போகும்போது இதே பிராண்டை வாங்கி கொடுப்பீங்கல்ல, அதனால தான் மேடம் உங்களை மாதிரி பெரியவங்ககிட்ட கொடுக்குறோம். ஃப்ரீ தான் மேடம், வாங்கிக்கிங்க. எல்லாருக்கும் இப்படிதான் கொடுக்குறீங்களா? ஆமாம் மேடம், எங்கள் கம்பெனி பிராண்டை டெவலப் பண்ணுறதுக்காக சிட்டி முழுக்க எல்லாருக்கிட்டையும் டெமோ ஃப்ரீயாக தான் மேடம் பீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி வாங்கிக்கிங்க மேடம். மேடம், டால்குள்ள ஒரு கூப்பன் இருக்கு. ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா குழுக்குள்ள செலக்ட் ஆனா 1 lakh வரைக்கும் பிரைஸ் கிடைக்கும். டோன்ட் மிஸ் இட். ஹலோ. ஸ்வேதா வீட்டில் இருக்காளா? ஆஃபீஸ் போயிட்டாளா? அவள் காலையிலேயே ஆஃபீஸ் போயிட்டாளே. ஹலோ சொல்லுங்கள் சார். ஸ்வேதா ஆஃபீஸில் இருக்காங்களா? அவங்க இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரலையே சார். ஓகே சார். ஹலோ. டே பாலாஜி, சொல்கிறா. ஸ்வேதாவை காணண்டா. என்னடா வளர்ற? ஆஃபீஸில் பார்த்தியா? ஏய், ஆஃபீஸ்லேயே வரலன்றாங்க, வீட்லேயும் இல்லை. என்னடா சொல்கிற? ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குடா. டேய் பயப்படாதடா, அவன் மொபைல் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்பா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிப்பாரு. சரிடா. பாலாஜி, ஆஃபீஸ்லேயும் இல்லை, வீட்லேயும் இல்லை. ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமாக இருக்குடா மச்சி. சரி ஓகே, போலீஸ் ஸ்டேஷன் வந்துடு, அங்கே விசாரிக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேடம். ரைட்டரை பாருங்க. வணக்கம் சார். வணக்கம். சொல்லு.
என் லவ்வர் மிஸ் ஆகிட்டா, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யோ, அவன் அம்மாவை காணோம், அப்பாவை காணோம், பொண்டாட்டியை காணோம், தங்கச்சியை காணணுமா? நீ என்னடா லவ்வரை காணோன்னு சொல்கிற? காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸ் போனேன் சார். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது. 8 மணிக்கு வேலைக்கு போயிருக்கிறா, 9:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே காணோன்னு வந்து நிற்கிற? ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமோன்னு பயமாக இருக்குது. கொஞ்சம் செக் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ். ராஜன், சொல்லுங்கள் சார். லோக்கலில் டிராஃபிக்கில் ஏதாவது ஆக்சிடென்ட் கேஸ் இருந்தால் கொஞ்சம் விசாரித்து பார்த்து சொல்லுங்கள். பார்க்குறேன் சார். நீ மட்டும்தான் லவரா இல்லை அவளுக்கு வேற என்ன லவர் இருக்கானா? சார் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. 1 மணி நேரத்தில் காணோன்னு நிற்கிற, இல்லை மரியாதை வேறு. மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். மார்னிங் சார். சார் குட் மார்னிங். சரி போய் உட்காரு. சார் ஐயா அவங்கள கூப்பிட்றாங்க. மச்சி கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு. சரிடா. என்னாச்சு? என் லவ்வர் மிஸ் ஆகிட்டா. யார், ஸ்வேதாவா? ஆமாம் சார். சாரா? டேய், நான் உன் ஃப்ரெண்டுடா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸ் போனான். ஆஃபீஸ்லேயும் இல்லை, வீட்லேயும் இல்லை, ஃபோன் ஆஃப்லேயே இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குடா. இந்த மாதிரி கேசஸ் நிறைய நடக்குது. கடந்த 3 மாதத்தில் மட்டும் 11 கேஸ். நம்ம ஸ்டேஷனில் மட்டும் 3 கேஸ். புரியல ஜெய். இந்த மாதிரி மிஸ் ஆகிற பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 நாளில் அவங்களாவே வந்து வாபஸ் வாங்கிக்கிறாங்க. என்ன ரீசன்னு கேட்டால் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தா, இல்லை பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டான்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறாங்க. 11 கேஸ்லேயும் அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களே நேரில் வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதனால் எங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு இந்த கேஸில் நிறைய சந்தேகம் இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்த யாரும் ஃபர்தராக மூவ் பண்ணாததுனால நாங்களும் ஸ்டெப் எடுக்காமல் விட்டுட்டோம். நீ சொல்கிறத வச்சு பார்த்தா இது அந்த மாதிரி கேஸாக தான் இருக்கும். என்னோடய கேஸ் கரெக்டாக இருந்தால் இன்னும் 2 நாளில் ஸ்வேதா திரும்பி வந்துடுவான். ஜெய், அந்த கேஸுடைய டீட்டெயில் கொடுக்க முடியுமா? அதை வச்சு நீ என்னடா பண்ண போகிற? இல்லை ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்குறேன். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வெளியே சொல்லக்கூடாது. நீ என் ஃப்ரெண்டாக வேற போயிட்ட. இந்த 3 பேர் கம்ப்ளைண்ட் காப்பிலையும் ஏரியா நியர்பையாகவே இருக்குது. டேய், இதுக்கும் ஸ்வேதாவுக்கும் என்னடா சம்மந்தம்? அந்த பொண்ணுங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்னு சொல்லாமலே கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அட்ரஸில் இப்போ இந்த பொண்ணுங்க இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு வேளை இருந்தால் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. டேய், அப்படி யாரும் அந்த அட்ரஸில் இல்லைன்னா கண்டிப்பாக வேறு மாதிரி ஏதோ க்ரைம் நடந்திருக்கும். பெரியார் நகரில் 2 பொண்ணுங்க அட்ரஸ் இருக்குது. அங்கே போய் நீ டீட்டெயிலாக விசாரிச்சுப்பார். நான் ஆண்டர்சன் நகர் போகிறேன், ஓகேவா? நீ அங்கே போய் விசாரிச்சுட்டு எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு, சரியா? சரி, ஓகேடா. ம்.